நவம்பர் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்ம சொல்லியிருந்தது, இந்த மாத இறுதியில் நவம்பர் 26, 27, 28 தேதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு தமிழகத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது உறுதியாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்தே மழையானது லேசான மழையாக தொடங்கி 23, 24, 25 தேதிகளெல்லாம் அது தொடர்ந்து தீவிரமாகி 26, 27, 28 தேதிகளில் மிக பலத்த மழையாக தமிழ்நாட்டில் பெய்ய போகுது. இப்போ மெயினான ஒரு மேட்ரு என்னென்னா, வரப்போகிற ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு எங்கே கரையை கிடக்க போகுது. அதாவது உறுதியாக அது வந்து வட தமிழகத்தை நோக்கி போப்போதா இல்லை தென் தமிழகத்துக்கு போப்போதா, நமக்கு 2 மாடல் காட்டுது. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் வரப்போகிற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு தான் போகும். அரபிக்கடலுக்கு தான் போகுது. நம்மளுடைய ஐரோப்பியா மாடல் படி பார்க்கும்போது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி தான் நம்மளுடைய இலங்கைக்கு அருகில் வருது. 25ஆம் தேதி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வரக்கூடிய 20ஆம் தேதியே இது காற்று சுழற்சியாக உருவானாலும், தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சியாக உருவானாலும் தொடர்ந்து 20, 21, 22, 23 தேதி 24 தேதி வாக்கில் தான் இது காற்று சுழற்சி அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நெருங்கி வந்து இலங்கைக்கு அருகில் வரும்போது தான் 25ஆம் தேதி தான் அது ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வாக மாறுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுது. புயலாக மாறுமா அப்படிங்கிறது இப்போ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது புயலா, கண்டிப்பாக புயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது. இன்றைக்கி தான் நவம்பர், இன்றைக்கி தான் தேதி 19, இன்னும் எத்தனை நாள் இருக்குது. நமக்கு நாள் நெருங்க தான் அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும். அதனால் நவம்பர் 25ஆம் தேதி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இந்த தீவிரமான ஒரு நிகழ்வு நீடிக்க போகுதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். 26, 27, 28 தேதி அப்படியே தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது. அதாவது இது தென் தமிழகம் வழியாக அரபிக்கடலுக்கு போப்போதா, அதாவது ராமநாதபுரம் கடற்கரையில் வந்து, அதாவது அந்த நம்மளுடைய மன்னார் வளைகுடா பகுதிக்கு வந்து விட்டு தூத்துக்குடி அந்த தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போப்போதா, இல்லை இது வட தமிழகத்தை நோக்கி சென்று, அதாவது கடலூர் மாவட்டம், அதாவது பாண்டிச்சேரிக்கு வடக்கே இல்லை சென்னை இந்த பகுதியிலே கரையை தொட்டு அரபிக்கடலுக்கு போப்போதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எங்கே வந்து இது கரையை தொட்டாலும் நமக்கு வந்து இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போகிறனால நமக்கு தீவிரமான மழை என்பது 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். 23ஆம் தேதியிலிருந்தே பரவலான லேசான மிதமான மழை இருக்கும். நமக்கு வந்து அங்கே சுழற்சி உருவாகி அது தமிழகத்தை நெருங்க வானிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும். வானிலையில் அந்த ஒரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வானிலையில் ஒரு சுணக்கமாக அப்படியே மேகமூட்டமாகவும் ரொம்ப மந்தமாக அங்கே ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம். சரியா, இன்றைக்கே 19ஆம் தேதி. இன்று வந்து டெல்டா மாவட்டங்களில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மழை உறுதியாக இருக்கும். இன்று 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை டெல்டா மாவட்டங்களில் இன்று பலத்த மழையை நீங்கள் எதிர்கொள்ளலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கு தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வு நெருங்க மழையோடைய தீவிரம் என்பது கூடுதலாக இருக்கும். நமக்கு 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் தாங்க மழை ஆரம்பிக்கும். 25ஆம் தேதி நள்ளிரவு, 26ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மழையே ஆரம்பிக்குங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன். இன்று நவம்பர் 19ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் இன்றைக்கி முழுவதுமே மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் பலத்த மழை இருக்கும். மற்ற பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்டா பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு இந்த வானிலை செய்தியிலிருந்து விடைபெறுகிறேன். அதனால் மாத இறுதியில் ஒரு பலத்த மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக போது நவம்பர் 23ஆம் தேதியிலேருந்தே அதனுடைய அந்த ஒரு வெளிப்பாடை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் வந்து நம்மளுடைய சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் எப்போதுமே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாதன். நன்றி, வணக்கம், நன்றி.